இல்ல ரைட். அப்ப நம்ம யூனிட் 7 மொலிக்யூலர் பயாலஜி அதானே. ரைட். So யூனிட் அணைச்சலுங்க எவ்வளவு இல்லையா லேஸ் அம்மையாருக்கு விளங்குதில்லை விளங்குது. அப்ப இப்போ ஓகேவா. எஸ் யூனிட் 7 இருக்கிற மூலக்கூற்றுவியல் நம்மளோட கிளாஸ் இன்னைக்கு 3வது கிளாஸ் இல்லையா. டே 3 அப்படியே போயிட்டு ஷுவர் டே 3 தானா 4. ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நாம அந்த இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம். 2வது கிளாஸ்ல வந்துக்கிட்டு எவ்வாறு அந்த நிறமூர்த்தங்கள் பொதி செய்யப்பட்டிருக்கும் என்று பார்த்தீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கள ஒழுங்கமைப்பு என்று சொல்றது 2 வகை. ஒன்று ப்ரோகாரியோட்டிக் செல் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி யூகாரியோட்டிக் செல் ஆர்கனைசேஷன். அப்ப புரோகாரியோட்டா கூடிய களமும் காணப்படுது, யூகாரியோட்டா கூடிய களமும் காணப்படுது. நம்ம லாஸ்டா படிச்சிருப்போம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் புரோகாரியோட்டாவில் அந்த இது கருப்பிரதேசம் நியூக்ளியோய்ட்ல தான் என்ன செய்யும் நிறமூர்த்தம் காணப்படும். அதே மாதிரி யூகாரியோட்டாவில் கருக்குள்ள காணப்படும் இல்லையா. அப்ப அந்த நிறமூர்த்த வடிவமைப்பு என்று சொன்னா என்னென்ற ஒரு கேள்வி வந்தால் என்னது நிறமூர்த்த வடிவமைப்பு என்று சொல்லி கேட்டா நீங்க சொல்லணும் புரோகாரியோட்டாவின் கருப்பிரதேசத்திலும் யூகாரியோட்டாவின் கருவினுள்ளும் நிறமூர்த்தங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள வடிவம். அந்த வடிவத்தை சொல்றதா என்ன நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு சொல்றோம். சொல்லியிருந்தேன் புரோகாரியோட்டாவிலையும் டிஎன்ஏ இருக்கும், யூகாரியோட்டாவிலும் டிஎன்ஏ இருக்கும். நம்ம எங்க இருந்தாலும் அப்படி 2லையும் இருந்தாலும் யூகாரியோட்டாவில் இருக்கிற டிஎன்ஏ மட்டும்தான் உண்மையான டிஎன்ஏவாக என்ன செய்யும் கருதப்படும். ரைட். ஓகேவா. நான் இன்னும் சில டிஃப்ரெண்டாக சொல்லி தந்துருந்தேன். ஏன்னா புரோகாரியோட்டோட டிஎன்ஏ புரோகாரியோட்டோட நிறமூர்த்தம் யூகாரியோட்டோட நிறமூர்த்தம் ஏன்னா அப்போ 2க்கு டிஃப்ரெண்டாக பார்த்துருந்தோம். இது நேரியது தனித்த பட்டிகை, அது வட்டவடிவமானது தனிப்பட்டிகை. இது வந்துக்கிட்டு வேறுபட்ட புரதங்களும் கிறிஸ்டோன் புரதங்களும் அப்படின்னு காணப்படும். அங்க ஒரு வகையான புரதம் அப்படி காணப்படும். நம்ம டிஃப்ரெண்டாக பார்த்துருந்தோம். சுகமில்லாத தன்மை தான். அப்ப நாம இன்றைக்கு நம்ம 3rd கிளாஸ்ல அதை சாப்டரா படிப்போம். அதாவது புரோகாரியோட்டா கூடிய நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு. புரோகாரியோட்டா அந்த புரோகாரியோட்டுக்குரிய அந்த காலத்துல எவ்வாறு நிறமூர்த்தங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறத என்ன செய்யும் தனியா பார்த்துக்கொள்ளும். அடுத்தது ஈக்குவரியோட்டால அது 2க்கு இடையிலான ஒரு வேறுபாடுனா திருவண்ணம் இருக்கும். சரியா. நம்ம சொல்றோம் பென்சில்ஸ் எடுக்க தானே வேணும் நோட்ஸ்ல. சரி. அப்போ ப்ராப்பராக படிக்கும் போது சில நோட்ஸ் உங்களுக்கு வேணும். இதா மொட்டையா சொல்லி தந்துட்டு போனா அது இப்போ சொல்லும் போது விளங்கும், இன்னும் சில நாட்கள் பார்க்கும்போது எம்டியாக இருக்குங்கிறதால நான் நோட்ஸை தந்துட்டு அதே நோட்ஸை தந்துட்டு எனக்கு ஒரு சம்மரி ஒன்று இருக்கும் தானே, அந்த சம்மரி தான் தருவேன். நீங்கள் அந்த சம்மரியை படித்தா காணும். பட் அந்த சம்மரி உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு அந்த பெயிண்ட்ஸ் என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கணும். அதான் இன்னைக்கு பெயிண்ட்ஸாக இருக்கும். ரைட். ஓகேவா. நீங்கள் அப்படியே தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. நம்ம பெயிண்ட்ஸை எழுதிட்டே போவோமா. இதை வழங்கப்படுத்தி கொள்ளும். ரைட். புரோகாரியோட்டாக்குரிய நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு. புரோகாரியோட்டாக்குரிய நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு.
அப்ப அவர் முதலாவது பெயின் சொல்றாரு. நான் சொல்லிட்டு வாசிக்கிறதுக்கு பிறகு பெயின்ஸை நீங்க என்ன செய்யணும் நம்ம எடுத்துக்கொள்ளுமா. புறக்கரியோட்டுக்களின் டிஎன்ஏ பொது செய்தல், அதாவது புறக்கரியோட்டாக்கள்ல டிஎன்ஏ பேக்கேஜிங் இருக்கும் தானே. அது எப்படி நான் கேட்குறோம்னா, நம்ம லாஸ்டா படிச்சதுல டிஎன்ஏ பேக்கேஜிங் சொன்னா என்ன, வாட் டஸ் டெஃபினிஷன் கோஸ் டு டிஎன்ஏ பேக்கேஜிங், அதாவது டிஎன்ஏ பொது செய்தல் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க, அழகா காம்ப்ளிமெண்டா சொல்லணும். எப்படி சொல்லணும், ஒரு யூக்கரியோட்டாவின் களத்தில் கருவிலோ ஒரு புறக்கரியோட்டாவுடைய களத்தில் கரு பிரதேசத்திலும் டிஎன்ஏ ஆனது உள்ளடக்கப்படுது. நான் சொல்லியிருந்தேன் டிஎன்ஏ உள்ளடக்கிறதுக்கு ஆகும் சிக்கல் ஓமே ஏன்னு சொன்னா நிறமூர்த்தத்தை விட பெருசு டிஎன்ஏ. பட் டிஎன்ஏ தான் நிறமூர்த்தம் உருவாகுது. கேட்கிறேன் இப்ப மூளை நம்மளோட மூளை வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இவ என்ன மூளை எடுத்தா அண்ணா இப்படி 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 இவ்வளவுதான் இருக்க போதானே இந்த மூளையில இருக்கிற அந்த சவ்வு போன்ற அந்த குடல் போன்ற அமைப்பு இருக்கும் தானே, அந்த இலை, அந்த இலையை நாம பிரிச்சு எடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட கடும் பெருசா இருக்கு. இந்த போட் அப்படி சுத்தி ஃபீல் பண்ற மாதிரிக்கு என்ன செய்யும், பெருசா இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ள நெட்ல ஒரு மனிதனுடைய மூளையை பிரிச்சா அதுல இந்த பரப்பளவு எவ்வாறு காணப்படும் சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். சரி, நம்ம மூளைக்கு வரலையே, மூளை அது இருக்கட்டும், யூனிட் 5ல பார்த்துக்கொள்வோம். ரைட், அப்ப புறக்கரியோட்டாக்களின் டிஎன்ஏ பொதி செய்தலை டிஎன்ஏ மூலக்கூறுடன் இணைந்திருக்கும் புரதங்கள் எளிதாக்கும். இந்த முதலாவது அவர் சொல்றாரு டிஎன்ஏ பேக்கேஜிங். என்னது டிஎன்ஏ பேக்கேஜிங்? டிஎன்ஏ பொது செய்தல என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த டிஎன்ஏல இருக்கிற புரதங்கள் தான் செய்தான். டிஎன்ஏ மூலக்குள்ள இருக்கிற புரதங்கள் தான் இதாக்குது பேக்கேஜிங். அந்த புரதம் என்ன நீங்க நான் வச்சுக்கொள்ளணும், டிஎன்ஏ பொதி செய்தல வசதியாக்குறவர் யாருன்னு கேட்டா அந்த டிஎன்ஏல இணைந்திருக்கிற புரதங்கள். சரியா, புரோட்டீன். அடுத்து சொல்றாரு புரத மூலக்கூறுகள் டிஎன்ஏயை சுருளச் செய்து அதன் பிறகு மிகை சுருளடைய செய்யும். ஃபர்ஸ்ட்டுக்கு இது புறக்கரியோட்டா தானே, அது வட்ட டிஎன்ஏ தானே காணப்படுவார். இது வட்ட டிஎன்ஏ. என்னது வட்ட டிஎன்ஏ, இது வட்ட டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட்டுக்கு அது சுருளடைகிற, ஃபர்ஸ்ட்டுக்கு அது என்ன செய்யற, சுருளடைகிற. ஃபர்ஸ்ட்டுக்கு சுருள் அடைகிற, அதுக்கு பிறகு மிகை சுருளல் அடைகிற. என்னென்னு விளங்குதா சொல்றேன், ஒரு ரிசோர்ஸை மட்டும் தான் சொல்றேனே. இப்போ புறக்கரியோட்டா அது இல்லை, இது புரத மூலக்கூறுகள். அந்த புரதம் எப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த டிஎன்ஏ, இந்த புறக்கரியோட்டான்னு சொன்னாலே அது மட்டும் டிஎன்ஏ தானே, அதை ஃபர்ஸ்ட்டுக்கு சுருளை செய்யுது. என்ன செய்யுது, இப்படி சுருளை செய்யுது. சுருளை செஞ்சோம்னு சொன்னா அங்க தடம்ங்கிற ஒரு அமைப்பு என்ன செய்யும், உருவாகும். தடம் தடம் தடம், அந்த பொன்னிய முனையில என்ன தடம் சொல்றேன். இது என்ன செஞ்சதால வந்தது, சுருளல். இந்த வட்ட டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ இருக்கிற புரதத்தால சுருளல் அடைகிற. என்னது, சுருளல் அடைந்து தடமாக மாறும். சரியா, அதுக்கு பிறகு மீண்டும் மிகை சுருளல் அடைகிற. என்னது, அப்ப மிகை சுருளல் அடைந்தால் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு தடமும் சுருண்டு 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 சுருண்டு. என்னது, இந்த ஒவ்வொரு தடமும் சுருண்டு. அங்க தடம் சும்மா இருக்குங்க, தடம் என்ன செய்யுது, சுருளல் அடையுது. இந்த தடம் சுருண்டு சுருண்டு. அப்படி ஒரு அமைப்பை நாங்க சொல்லுவோம் டொமைன் சொல்லி. என்னது, டொமைன். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த டிஎன்ஏ பேக்கேஜிங் ப்ராசஸ் என்னன்னு கேட்டா, அந்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டா அந்த வட்ட டிஎன்ஏ
சுழல் அடைந்து தடம் உருவாக்கப்படுது. அந்த தடம் மிகை சுழல் அடைந்து டொமைன் உருவாக்கப்படுது. நல்லா தான் அமைச்சு கொள்ளுங்க. வட்ட டிஎன்ஏ மிகை சுழல் அடைந்து டொமைன் ஆக்கப்படுறது இல்லை. நல்லா கீ முக்கியம். தடம் தான் மிகை சுழல் அடைந்து என்ன செய்யும், டொமைன்களாக ஆக்கப்படும். சில டைம்ல வட்ட டிஎன்ஏ டிரெக்டாவே டொமைன்களாக மாக்கப்படுற வாய்ப்புகளும் இருக்குது. சரியா? டிஃபால்ட்டான கேஸ் எல்லாம் இருக்குதானே. அவ்வாறு சொல்றாரு. இப்ப அந்த கீவேர்ட்ஸை பாருங்க, நான் வாசிக்கிறேன். புரத மூலக்கூறுகள் டிஎன்ஏயை சுருளச் செய்து மிகை சுழலடைய செய்யும். பெஸ்ட் சுருளச் செய்யும், அடுத்தது மிகை சுழலடை செய்யும். இதனால் டிஎன்ஏ மூலக்கூறு நியூக்ளியோய்டினுள் நெருக்கி வைக்கப்படும். இவ்வாறு செஞ்ச உடனே என்ன நடக்கும்? நியூக்ளியோய்டு சொன்னா என்ன? கருப்பிரதேசம். அதாவது புறக்கரியோட்டாவுல டிஎன்ஏ அதாவது நிறமூர்த்தம் காணப்படுற இடம். நியூக்ளியோய்டு தான் என்னது? நியூக்ளியோய்டு. அந்த நியூக்ளியோய்டு தான் என்ன செய்யும்? அது உள்ளடக்கப்படும். இப்ப நாங்கள் கேட்கிறேன், ஒரு டிஎன்ஏ ஆனது எந்த வடிவில தான் உள்ளடக்கப்படுது? டொமைன்கள் வடிவில தான் உள்ளடக்கப்படுது. அப்ப இதனால் டிஎன்ஏ மூலக்கூறு நியூக்ளியோய்டினுள் நெருக்கி வைக்கப்படும். அதைத்தான் நம்ம சொல்லுவோம் டிஎன்ஏ பேக்கேஜ் என்று சொல்லி. டிஎன்ஏ மூலக்கூறு ஆரம்பத்தில் தடங்களாக சொல்லடையும், பின்னர் இத்தடங்கள் டொமைன்களாக சுயாதீனமாக மிகைச்சுழல் அடையும். ரைட். அப்ப இதை வந்துகிட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு, பட் இவர் வந்துகிட்டு சுயாதீனமாகவே உருவாக்கப்படும். என்னது சுயாதீனம்னா போஸ்ட் கொடுக்குறல. விளக்குதா? அப்ப தடம் உருவாகிறதுக்கு ஒரு போஸ்ட் வேணும். இந்த தடங்கள் டொமைன்கள் ஆகிறதுக்கு ஒரு போர்ஸ் இல்லை, சுயாதீனமாகவே மிகைச்சுழல் அடையும். சடக்கி முக்கியம் உங்களுமே. இப்ப டொமைன்கள் இலத்திரன் நுண்வரையங்களில் இனம் காண முடியும். டொமைன்களை வந்துட்டு சும்மா பார்க்கலாம். இஎம்சி கூடாக மட்டும்தான் பார்க்கலாம். அந்த இஎம்சி கூடாக என்ன வடிவில் தெரியும்? இப்ப நாம பார்த்திருந்தோம் எல்எம்சி, இஎம்சி. எல்எம்சியில ரியல் கலரை பார்க்கலாம். இங்க வந்துகிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கலாம். இங்க வந்துகிட்டு சாதாரணமான கண்கள்ல பார்க்கலாம். பட் இங்க சாதாரணமான பார்க்கலுமா? பார்க்கறதுக்கு இலத்திரன் நுண்வரையம் வேணும். இலத்திரன் நுண்வரையம் அந்த இசிஜி மாதிரி அங்க ஒன்று இருக்கும். அந்த இலத்திரன் நுண்வரையம் என்று சொன்னா, நான் சும்மா சொல்றேன், அந்த அமைப்பில் விளங்கும். தூரத்திலிருந்து அந்த அந்த ஃபிகரை சரியா கியூஆர் கோட் மாதிரி அது ஒரு அமைப்பு. இப்போ வந்துக்கிட்டு ஒரு வட்டம் சொன்னா அது வட்டமாக இருக்க மாட்டேன். அப்படி வட்டம் அப்படி நம்ம அதை சரியா அந்த கண்டனை நம்ம சரியா மாணிக்கத்தை ஃபுல்லா உள்ளுக்காக்கி விட்டு பார்க்கும்போது தான் ரைட் அது வட்டம் என்று நடக்கும். சில படத்துல வந்து சில முக்கியமான காட்சிகள் வரும்போது அப்படி மறப்பான் தெரியுமா? அந்த மாதிரி தெரியும். ஸோ இலத்திரன் நுண் வரையங்கள் அப்ப டொமைன்களும் கூட இஎம்சியில தான் தெரியும். அப்ப மிக சின்னதானே. அது மட்டும் இல்லாமல் டொமைன்களை பார்க்கணும் என்று சொன்னால் இலத்திரன் நுண் வரையங்கள் வேணும். அப்ப இஎம்சியில பார்க்கப்படும். டிஎன்ஏயின் நெருக்கப்பட்ட திணிவான தடங்கள், இந்த தடத்தை சொல்றாரு சரியா? அந்த தடங்கள் ஆர்என்ஏ கமா புரதம் என்பவற்றை கொண்ட ஆர்என்ஏ கமா புரதம் என்பவற்றை கொண்ட அகனி ஒன்றுடன் பிணைந்திருக்கும். இந்த இதெல்லாம் சொல்றேன். இந்த தடங்கள் எல்லாம் இணைந்திருக்கிற இந்த ஷேப் இருக்குதானே, இதை நாம சொல்லுவோம் அகனி. என்னது? அகனி. அந்த அகனியில தான் டொமைன் என்ன செய்யுது? ஓட்டிட்டு இருக்கு. நான் என்ன சொல்லணும் விளங்குதா? கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன் சரியா? அப்ப இந்த அகனிங்கிற ஒரு அமைப்புல தான் தடங்கள் என்ன செய்யுது? ஒட்டிட்டு காணப்படுது. இப்ப அந்த அகனி என்று சொல்றது உங்களோட அவுட் ஆஃப் சிலபஸ்ல மையக்கால்வாய் இருந்துச்சு. எப்படி? மையக்கால்வாய் என்று இருந்துச்சு. என்ன அமைக்குது? மையக்கால்வாய் என்று இருந்துச்சு. இப்பதான் அகனி ரைட்டா? அந்த அகனி வந்துகிட்டு ஆர்என்ஏ கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் புரதத்தையும் கொண்டிருக்கும்.
இங்க RNA பிளஸ் புரோட்டீன் காணப்படும். சரியா? அந்த அகனியா RNA என்பவற்றை கொண்ட அகனி ஒன்றிடம் பிணைந்திருக்கும். அகனி நிறமூர்த்த மின்சவ்வுடன் இணைத்து வைத்திருக்கும். அகனி நிறமூர்த்தங்களை மின்சவ்வோடு இணைத்து வைத்திருக்கும். அவர் சொல்றாரு அந்த அகனி என்ன செய்யும்? நிறமூர்த்தத்தை மின்சவ்வோடு. யார மின்சவ்வோ? அவரு தான். அப்ப அந்த தடங்கள்ல தான் நிறமூர்த்தம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. வேற ஒண்ணுமே இல்லை. அந்த தடங்கள்ல தான் நிறமூர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த அகனிதான் என்ன செய்யும்? நிறமூர்த்தத்தை மின்சவ்வோட இணைத்து வைத்திருக்கு. அப்படி இணைத்து வைத்திருக்கிறதுனால ஒன்று சொல்லுவாரு, அகனி நிறமூர்த்தங்களை மின்சவ்வுடன் இணைத்து வைத்திருக்கும். டிஎன்ஏயின் ஒற்றை பட்டிகையில் ஏற்படுகின்ற சிறு வடுக்கள் மூலம் மிகை சுழலடைந்த டிஎன்ஏ அந்த வேர்ட்ஸ் வேணாமா? டிஎன்ஏ தளர்வு செய்யப்படும். ரைட், இது ஓகே. நிறமூர்த்தங்கள் அப்படி அந்த அகனியினுடைய மின்சவ்வோட ஒட்டி காணப்படுறதால நிறமூர்த்தங்களின் சுழற்சிக்கான தடையாக அமைகிறது. அவர் சொல்றாரு இந்த அகனி, அந்த அகனியில என்ன செய்யும்? அகனியில அந்த நிறமூர்த்தம் என்ன செய்யும்? பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த அகனியுடைய மின்சவ்வுல நிறமூர்த்தம் பிணைக்கப்பட்டிருக்கிறதால நிறமூர்த்தத்தின் சுழற்சிக்கான தடை, அதாவது மாறுற நிறமூர்த்தத்தின் சுழற்சிக்கு தடையாக அமையும். நிறமூர்த்தத்தின் சுழற்சிக்கு என்ன செய்யும்? தடையாக அமையும். அப்ப அந்த பென்சா நல்லா சொல்றாரு, நீங்க கேளுங்க. நிறமூர்த்தங்கள் மின்சவ்வுடன் இணைக்கப்பட்டிருப்பதும் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருப்பதும் சுழற்சிக்கான தடையாக அமையும். சரியா? சுழற்சிக்கான தடையாக அமையும். அடுத்தது பார்த்துக் கொள்ளுங்க. டொமைன்கள் சுயாதீனமாக தளர்வுடக்கூடியவையாகவும் மிகை சுழலடையக்கூடியவையாகவும் காணப்படும். இந்த டொமைன்கள் வந்துக்கிட்டு உருவாகுறதும் சுயாதீனமாகத்தான். ஆனா சுயாதீனமாக என்ன செய்யும்? அவரு உருவாகக்கூடியதும் தளர்வுடக்கூடியதாகவும் காணப்படும். இவர் என்ன செய்ய? இந்த கட்டுகள் என்ன செய்யும்? பிரிகிறதும் சுயாதீனமாகத்தான். அவரு போஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ரைட்டா? உருவாகிறதும் சுயாதீனம் தான், குறைகிறதும் சுயாதீனமாகத்தான் காணப்படுமா? அப்ப தளர்வுறதும் சுயாதீனமாக காணப்படும். சொல்றாரு தடங்கள் இல்லை, தடங்கள் ஒரு கேப் தான். அவர் சொல்றாரு டொமைன்கள் சுயாதீனமாக தளர்வுறக்கூடியவையாகவும் மிகை சுழலடையக்கூடியவையாகவும் காணப்படும். இது குறிப்பிட்ட பரம்பரை அலைகளின் டிரான்ஸ்கிரிப்ஷனில் முக்கியமானது. ரைட். அப்ப இந்த டொமைன்களினுடைய சுயாதீனத்தன்மை என்ன செய்யுது? எதுக்கு முக்கியம்? பரம்பரை அலகின் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல முக்கியமாக காணப்படுது. அப்ப இந்த டொமைன்கள் சுயாதீனத்தன்மை டிரான்ஸ்கிரிப்ஷன்ல முக்கியம். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல முக்கியம். எதுல? ஒரு பரம்பரை அலகினுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன்ல முக்கியமாக இருக்கும். அடுத்தது RNA-யை நீக்கி விடுதலானது தடங்களின் சார்பற்ற தன்மையை இழக்க செய்து விடும். இதுல இருந்து ஒரு RNA நாம தூக்கிட்டோம் என்று சொன்னா இந்த தடம் என்ன செஞ்சிருமா? உருக்குலைந்து போய்விடும். என்னது? உருக்குலைந்து போய்விடும். அவர் சொல்றாரு RNA-யை நீக்கி விடுதலானது தடங்களின் சார்பற்ற தன்மையை இழக்க செய்யும். சார்பற்ற தன்மையை இழக்க செய்யும். அந்த இதுல அவர் அந்த அளவுகள் ஒன்று தந்திருக்காரு. இதுல கெப் வந்துக்கிட்டு 350 மைக்ரோமீட்டர். சரியா? அதே மாதிரி இவர கெப்பு எத்தனை? 30 மைக்ரோமீட்டர். பட் இவர கெப்பு 2 மைக்ரோமீட்டர். 2 மைக்ரோமீட்டராக இருக்கும். ரைட்டா? அப்ப இவ்வளவு பெருசு அது சின்னதாக்கி இன்னும் சின்னதாக்கி என்ன செய்து உள்ளுக்கு சுருளடைந்து எதுக்குள்ள வைக்கப்படும்? கருப்பிரதேசம் நியூக்ளியர் என்ன செய்யும்? பொருத்தப்படும். அதை நம்ம சொல்றது
டிஎன்ஏ பேக்கேஜ் பொது செய்தல், டிஎன்ஏ பொது செய்தல் சொல்கிறோம். ரைட்டா? அடுத்தது அது மட்டும் இல்லாமல் தடங்கள் 40 தொடக்கம் 50 தடங்கள் காணப்படுமா? அந்த அளவு தந்திக்காரா? தடம் எத்தனை காணப்படும்? 40 தொடக்கம் 50 தடங்கள் காணப்படும். தடம்னு சொன்னா அந்த பொங்கின 1 2 3 4 5 6 மாதிரி 40 தொடக்கம் 50 தடம் இருக்கும். ரைட்டா? ரைட். சில புறக்கரையோட்டுகளில் நிறமூர்த்தத்துக்குரிய டிஎன்ஏ, அதாவது சில புறக்கரையோட்டுகள்ல நிறமூர்த்தத்துக்குரிய டிஎன்ஏக்கு மேலதிகமாக நிறமூர்த்தத்துக்கு புறம்பான பிறப்புரிமை கூறுகளும் காணப்படும். இவை பிளாஸ்மிட்டுகள் என அழைக்கப்படும். இவையும் கூட சுள்ளடைந்து மிகை சுள்ளடைந்துள்ள வட்டமான டிஎன்ஏ ஆகும். அப்ப இது ஒரு கீவேர்ட்ஸ், இவர் ஒரு கீவேர்ட்ஸ் தாராரு. இங்க உள்ளுக்கு டிஎன்ஏ இருக்கிறது மாதிரி டிஎன்ஏ அரணியா சில புறக்கரையோட்டுகள் நிறமூர்த்தத்துக்குரிய டிஎன்ஏக்கு மேலதிகமாக சில புறக்கரையோட்டுகளில் நிறமூர்த்தத்துக்குரிய டிஎன்ஏயா ஆர்என்ஏயா? அங்க ஆர்என்ஏ தானே காணப்படுவாரு. டிஎன்ஏ என்ன சொல்றாரு? வட்டமான டிஎன்ஏ ஆர்என்ஏ. வட்டமான டிஎன்ஏ காணப்படுதானே, அது ஒரு இஷ்யூ. அவர் சொல்லி கேட்டு வட்டமான டிஎன்ஏ சொல்லி சும்மா டிஎன்ஏ சொல்லிடாது. அப்ப இதுக்குள்ள வந்துக்கிட்டு வட்ட டிஎன்ஏ காணப்படுவார் தானே? எங்க? அங்க உள்ளுக்கு நியூக்ளியோய்ட் பிரதேசத்துல காணப்படுவார் தானே? அடே அந்த புறக்கரியோட்டாக்கள்ல நியூக்ளியோய்ட் கருப்பிரதேசத்துல வட்டமான டிஎன்ஏ காணப்படும் தானே? ஓமா இல்லையா? அந்த வட்டமான டிஎன்ஏ காணப்படுற மாதிரி அதுக்கு மேலதிகமாக இன்னொரு டிஎன்ஏ காணப்படுமா? அதுவும் பிறப்புரிமை அமைப்புகளை கொண்டிருக்குமா? சரியா? அதுவும் கூட பிறப்புரிமை கூறுகளை கொண்டது. அவர் நாங்க சொல்லுவோம் பிளாஸ்மிட். என்னது? பிளாஸ்மிட். அப்ப நீங்க சொல்லணும் சில புறக்கரியோட்டாக்களில் காணப்படும் நிறமூர்த்தத்துக்குரிய டிஎன்ஏக்கு மேலதிகமாக வெளியில் காணப்படும் பிறப்புரிமை கூறுகளை கொண்ட டிஎன்ஏ பிளாஸ்மிட் என அழைக்கப்படும். இந்த பிளாஸ்மிட் என்ன செய்யும்? சுள்ளடையும் மிக சுள்ளடையும். நீங்க லாஸ்டா இந்த பெயிண்ட்ஸை கொஞ்சம் எழுதுங்க. நீங்க நான் சொல்ற எழுதுங்க. இது நோட் பெயிண்ட்ஸ்ல எழுதுங்க. எழுதுங்க. சில புறக்கரியோட்டுகளில் கவனமா, சில என்று சொல்றது கவனமாக இருக்கட்டும். சில புறக்கரியோட்டுகளில் எழுதிக் கொள்ளுங்க. சில புறக்கரியோட்டுகளில் ஸ்பீடர் கேட்மா. சில புறக்கரியோட்டுகளில் நிறமூர்த்தத்துக்குரிய வட்டமான டிஎன்ஏக்கு மேலதிகமாக நிறமூர்த்தத்துக்குரிய வட்டமான டிஎன்ஏக்கு மேலதிகமாக வட்டமான டிஎன்ஏக்கு மேலதிகமாக, அதாவது நிறமூர்த்தத்துக்குரிய வட்டமான டிஎன்ஏக்கு மேலதிகமாக வெளியிலும் டிஎன்ஏ காணப்படும். அது பிளாஸ்மிட் என்று அழைக்கப்படும். அடுத்த பென்சில் கொள்வீங்க. பிளாஸ்மிட்டுகளும் பிறப்புரிமை கூறுகளை கொண்டது. பிளாஸ்மிட்டுகளும் பிறப்புரிமை கூறுகளை கொண்டது. அதே மாதிரி இன்னும் எழுதணும் பிளாஸ்மிட்டுகளும் சுழலடையும் மிகைச்சுழலடையும். அடுத்தது யூக்கரியோட்டுக்குரிய நிறமூர்த்தங்களின் வடிவமைப்பு. இப்போ நம்ம புறக்கரியோட படிச்ச மாதிரி இப்ப யூக்கரியோட என்ன செய்யணும்? படிக்கணும். சோ நீங்க இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.